திருமணச் சடங்கில் அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது என்கிறார்களே, இதன் பொருள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். திருமணச் சடங்கிலே மிக முக்கியமான நிகழ்வு இந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் என்பது. ஆனால் இந்த அம்மி மிதிக்கிறதுக்கும் அருந்ததி பார்க்கறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது இரண்டுமே தனித்தனியான நிகழ்வுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமணச் சடங்கு என்பதே இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது இந்த திருமண பந்தத்திலே உள்ளே நுழையக்கூடிய இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரோம். இந்த ஆண் என்பவன், இந்த ஆண்மகன் அந்த பெண்ணை நோக்கி உறுதிமொழி சொல்வதாகத்தான் இந்த திருமண சடங்கு மொத்தமுமே அமைந்திருக்கும். அதுபோக ஒரு சில அறிவுரைகளையும் அவன் சொல்லிக்கொண்டே வருவானாம். அப்படி வரும் பொழுது இந்த அம்மி மிதித்தல் என்கின்ற அந்த சடங்கானது நடைபெறுகிறது. அதாவது முதல்ல மாங்கல்ய தாரணம்ங்கிறது ஆயிடுறது. மாங்கல்ய தாரணம் பண்ணும்பொழுது அவன் என்ன மந்திரத்தை சொல்கிறான்னு பார்த்தோம்னா, அது கூட மந்திரம் அல்ல, உறுதிமொழிதான் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது நீயும் நானும் இணை பிரியாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மங்கள சூத்திரத்தை உன்னுடைய கழுத்திலே அணிவிக்கிறேன் என்பதுதான் அதற்கான பொருள். அதனை தொடர்ந்து அவன் வரும்பொழுது என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, சப்தபதின்னு சொல்லுவார். அந்த அக்னியை வளர்த்து அந்த அக்னி சாட்சியாக அந்த பெண்ணினுடைய அந்த பாதங்களை பிடித்து 7 அடி எடுத்து வைப்பான். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 1000 பேர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சபையிலே ஒரு ஆண்மகனானவன், அப்பொழுதுதான் திருமணமான ஆண்மகனானவன் அந்த பெண்ணினுடைய பாதங்களை பிடித்து அவளுக்கு கீழே காலு கீழே உட்காந்துட்டு அவள் பாதங்களை பிடிச்சி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டே வரான். அதற்கு சப்தபதி என்று பெயர். 7 அடி எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒன்றொன்றுக்குமே ஒவ்வொரு மந்திரம் என்பது உண்டு. ஏகமிஷே விஷ்ணுஸ்துவா அன்வேது, த்வே ஊர்ஜ்வே விஷ்ணுஸ்துவா அன்வேது, த்ரீனி விரதாயா விஷ்ணுஸ்துவா அன்வேது என்று சொல்லி ஒவ்வொரு உறுதிமொழியாக, அதாவது உறுதிமொழின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் உனக்கு வரக்கூடும், அந்த நேரத்திலே பகவான் விஷ்ணுவானவர் உனக்கு துணையாக இருக்கட்டும், நீ தானியங்களை பெருக்குவதற்கு விஷ்ணுவானவர் உனக்கு துணையாக இருக்கட்டும், உன்னுடைய உடல் வலிமை பெறுவதற்கு மகாவிஷ்ணு உனக்கு துணையாக இருக்கட்டும், நீ விரதம் இருப்பதற்கு மகாவிஷ்ணு உனக்கு துணையாக இருக்கட்டும், இந்த மிருகங்களையும் பசுக்களையும் கட்டி காப்பாற்றுவதற்கு பகவான் மகாவிஷ்ணு உனக்கு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லி, அதே மாதிரி 6 விதமான காலங்கள் வரும். ஷட் ருதுபியகான்னு சொல்றார். 6 காலங்களிலுமே, அதாவது ஒவ்வொரு கார்காலம், கோடை காலம்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா, இது போன்ற காலங்களிலும் பகவான் மகாவிஷ்ணுவானவர் உனக்கு துணையாக இருக்கட்டும்னு சொல்லி, அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக சொல்லுவா, யாகாதி கிரியைகளை செய்வதற்கும் உனக்கு இறைவன் உனக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இது அத்தனைக்கும் நானும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு உறுதிமொழியை சொல்லிகிட்டே வருவான். அந்த 7 அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அம்மி மேல் நிற்க வைத்து, அதற்கு அஸ்மதாரோகணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர். அஸ்மதாரோபணம் அப்படின்னு சொன்னால், அஸ்மா அப்படின்னு சொன்னால் அது கல் அப்படின்ற பொருள். அந்த கருங்கல்லின் மேல் நிற்க வைத்து, இந்த திருமண வாழ்க்கையிலே உனக்கு சுக துக்கங்கள் என்பது வரக்கூடும், நிறைய இன்பம் என்பதும் கிடைக்கும், நிறைய துன்பம் என்பதும் வந்து சேரும். அந்த எல்லா சூழலிலுமே சுகதுக்கங்களினுடைய காலங்களிலே உன்னுடைய மனமானது எதற்கும் சலனப்படாமல் இந்த கல் போல் ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அம்மி மேல நிற்க வைக்கிறார். ஆக்சுவலி அம்மியில தான் நிற்க வைக்கணும்லாம் எந்த ரூலும் கிடையாது. கருங்கல்லின் மேல் நிற்க வைத்து, அஸ்மான்னு சொன்னா கருங்கல், அந்த கருங்கல்லின் மேல் நிற்க வைத்து இந்த மந்திரத்தை சொல்வானாம். அதாவது இந்த மந்திரம்னு சொல்றதை விட இந்த அறிவுரையை சொல்கிறான்னு அர்த்தம். இப்படி உன்னுடைய மனம் எதற்கும் சலனப்படாமல் கல் போல் உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லித்தரதுதான் அந்த அம்மி மிதித்தல் என்கின்ற அந்த நிகழ்வு. அந்த நாளில் பார்த்தோம்னா வீட்டில் கல்யாணம் பண்ணும் பொழுது வீட்டில் கருங்கல்ல தேடிட்டு போக முடியுமா? அங்கே கருங்கல்லுங்கிறது அம்மிங்கிறது இருந்துட்டதுனால அந்த அம்மி மேலே நிற்க வச்சு, இவாளுக்கு அந்த அம்மி மேலே நிற்க வச்சு அது சொல்கிற மாதிரியான ஒரு சம்பிரதாயம் என்பது உருவாகிவிட்டது. அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இந்த அருந்ததி பார்க்கறது அப்படின்னு சொல்கிறது அங்கேயே அந்த அம்மியை மிதித்த கையோடு அருந்ததி பார்க்கறதுங்கிறது கிடையாது. இன்னைக்கு அந்த டைமிங் மிச்சப்படுத்துறதுக்காகவும் இந்த ஃபோட்டோ வீடியோலாம் இருக்கிறதுனால இவா அந்த நேரத்திலே அந்த சடங்கையும் சேர்த்து முடிச்சுடுறா கல்யாணத்திலேயே.
ஆனால் இது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த திருமணம் நடந்த அன்று மாலை பொழுதிலே, அந்த மாலை அந்தி சாய்ந்த பிறகு, அந்த வானிலை நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றிய பிறகு, இந்த மணமகனானவன் அந்த மணப்பெண்ணை தன்னுடைய மனைவியை அழைத்து சென்று அந்த வானிலே அந்த வடக்கும் கிழக்கும் சேருகின்ற அந்த இடத்திலே அந்த வடகிழக்கு திசையை நோக்கி ஒரு 45 டிகிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி காண்பித்து அந்த அருந்ததி நட்சத்திரத்தை காண்பிக்க வேண்டுமாம். அந்த அருந்ததி நட்சத்திரத்தை காண்பித்து, அதாவது அந்த அருந்ததி நட்சத்திரங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும், கூடையே வசிஷ்டருங்கிற ஒரு நட்சத்திரமும் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் அந்த மங்களாக தெரியும் அப்படின்னு சொல்றார். இதற்கு பார்த்தோம்னா வானவியல் ரீதியான ஆதாரங்களும் உண்டு. அந்த வானவியல் ரீதியாக மிசார் அப்படின்னு சொல்லுவா, அதுக்கு பக்கத்திலே அல்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாரை சொல்லுவா. இந்த மிசார் அப்படிங்கிற அந்த ஸ்டாரையே பைனரி ஸ்டார் அப்படின்னு சொல்லுவா. அதை இரட்டை நட்சத்திரம் என்றுதான் அஸ்ட்ரானமர்ஸ், அதாவது வானவியலாளர்களே குறிப்பிடுவார்கள். இரட்டை நட்சத்திரம் சொன்னால் அது இரண்டுமே பிரிந்திருக்காது, பக்கத்தில் சேர்ந்த மாதிரி இருக்கும். வசிஷ்ட மகர்ஷியோடு அருந்ததியும் இணைந்திருக்கிறார், அதுபோல நீயும் நானும் என்றென்றும் இணை பிரியாமல் இணைந்திருக்க வேண்டும்ங்கிறத அவன் உறுதிமொழியாக சொல்லித் தருகிறான். இதுபோக அந்த வானவியல் அறிவியும் அவளுக்கு சொல்லித் தரானாம். அருந்ததி என்கின்ற வார்த்தைக்கு எந்த சூழலிலுமே தர்மநெறி மாறாமல் நடப்பவள் என்று அர்த்தம். அந்த அருந்ததியை போல நீயும் எந்த சூழலிலும் தர்மநெறி மாறாமல் நடக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையை அந்த நேரத்திலே அந்த மணமகனானவன் அந்த மணமகளுக்கு சொல்லித் தருகிறான். அந்த நட்சத்திரம் எப்போ தெரியும்னு பார்த்தா, பெரும்பாலும் தட்சிணாயன காலத்தை விட இந்த உத்தராயண காலத்திலே நல்ல பளிச்சுன்னு தெரியுமாம். அதனால தான் பெரும்பாலும் விவாகங்களை அந்த உத்தராயண காலத்திலே நடத்த வேண்டியது அப்படின்னு சொல்லி நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. உத்தராயணத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு எதுக்காக சொல்கிறான்னு சொன்னால், இந்த அருந்ததி நட்சத்திரமானது இது போன்ற உத்தராயண காலத்திலே நல்ல தெளிவாகவே தெரியும். மாலை பொழுதிலே இன்னைக்கு கூட நம்ம போய் பார்க்கலாம். மாலை பொழுதிலே இந்த வடகிழக்கு மூலையிலே இந்த இரட்டை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனை காண்பித்து இவன் இந்த அருந்ததியை போல நீயும் நானும் இணை பிரியாமல் வாழ வேண்டும், அதே போல் தர்மநெறி வாழாமல் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரையை சொல்வதுதான் இந்த அருந்ததி பார்க்கின்ற இந்த நிகழ்வு. ஆக நம்முடைய திருமணச் சடங்கிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை சம்பிரதாயங்களுமே அர்த்தம் மிக்கவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.